ഒരാൾ മനഃപൂർവ്വം എൻ്റെ ശരീരത്തിൽ സ്പർശിക്കുന്ന ഒരു വീഡിയോ, അതൊരു ആക്സിഡൻ്റ് അല്ല, ഒരു മിസ്അണ്ടർസ്റ്റാൻഡിങ്ങും അല്ല. ഇത് മേജർ സൈക്കോളജിക്കൽ ഇഷ്യൂവും സെക്ഷൽ ബൗണ്ടറി വയലേഷനുമാണ്. ശരിക്കും ഇത് കാണിക്കുന്നത് എന്താണെന്നറിയോ? അയാൾക്ക് അയാളുടെ ഇമ്പൾസ് കൺട്രോൾ ചെയ്യാനുള്ള ശേഷിയില്ല. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டைவ் பாட்காஸ்ட். இன்னைக்கு எபிசோட்ல எந்த விஷயத்த பேச இருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் பஸ்ல பயணம் செய்த ஒரு பெண்மணி அவர்களுக்கு நடந்ததாக கூறப்படக்கூடிய ஒரு ஹராஸ்மெண்ட் வீடியோ, அதை ஆன்லைன்ல பதிவேற்றம் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அதை தொடர்ந்து அவர் குற்றம் சாட்டிய அந்த நபர் தற்கொலை செய்து இறந்து விட்டார். இது மிகப்பெரிய டிபேட்டை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக பஸ்ல போகும் பொழுது அவங்களுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததா, இல்லை அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்காக அப்படி ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்தார்களா, ஆண்கள் பெண்களால் பாதிக்கப்படுறாங்க, இப்படி நிறைய தரப்புல இந்த விவாதம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம பேச இருக்கோம். யார் கூட பேச இருக்கோம் அப்படின்னா, மனிதி அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் செல்வி கூட தான். வணக்கம். வணக்கம். கேரளா சம்பவத்தை பார்த்துருப்பீங்க, அந்த பஸ் வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாட்களாக சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார். அந்த நபர் தீபக், அவர் பேரு ஷிம்ஜிதா முஸ்தபா அப்படின்றவங்க தான் அந்த பெண். அவங்க தான் அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு வீடியோ போடுறாங்க, ஹராஸ் பண்ணியிருக்காரு, தொடர்ச்சியாக எல்போயிங் அப்படின்னு சொல்றாங்க, எல்போ வச்சு பஸ்ல இடிக்கிறாரு அப்படின்றத மீன் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ, எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய மரணத்தை தொடர்ந்து வீடியோலாம் எடுக்கப்பட்டுருச்சு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் அவங்களுக்கு இப்போ மிரட்டல் கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியுது. அவருக்கு செக்ஷுவல் த்ரெட்ஸ், அந்த மாதிரியான த்ரெட்ஸும் வந்திருக்கு. நிறைய விஷயம் டெவலப் ஆயிடுச்சு இந்த இஷ்யூ நடந்ததுல இருந்து. சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய ஒரு விவாதமும் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இது ஒரு கிரிட்டிக்கல் கேஸ். இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க பஸ்ல போகும்பொழுது, இப்படி எல்போ வச்சு இடிக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். இது தொடர்ச்சியாக பெண்களுக்கு நடந்துட்டே தான் இருக்கு அப்படின்னு பெண்கள் உட்பட ஆண்களும் பலரும் பேசுறதை பார்க்க முடியுது. அதே மாதிரி பெண்களுமே இந்த குறிப்பிட்ட அந்த பெண்ணுக்கு எதிராக அவர் எதுவுமே பண்ணல, அவர் பஸ்ல போயிட்டு இருக்காரு, இவங்க அட்டென்ஷனுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக இப்படியான ஒரு வீடியோவை பதிவேற்றம் பண்ணி இன்னைக்கு அவரை கொலை செய்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் மீது குற்றம் சுமத்துறதையும் பார்க்க முடியுது. எப்படி பாக்குறீங்க முதல்ல இந்த இன்சிடென்ட்டை? உங்களுடைய பார்வை என்ன? முதல்ல நம்ம ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பிட்ட அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த மெக்கானிசமும் நம்மகிட்ட இல்லை. சும்மா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், நிறைய பேர் சொல்றது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே அதை போட்டுது, அது முகத்துல இது இருந்தது அப்படிலாம், அதெல்லாம் நம்ம அதை வச்சு அந்த சம்பவம் நடந்ததா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்க தேவையில்லை. அதனால அதை நடக்காத ஒண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்ற இதுக்குள்ளேயே நம்ம போவேன்னா, இல்லை கண்டிப்பா அவர் அப்படிதான் செஞ்சாரு அப்படின்றது. ஆனா அதை தொடர்ச்சியாக நடந்த அந்த விஷயங்கள் கூடுதல் கவனம் பெறணும். கண்டிப்பா அதை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு அதுக்கு ஒரு உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஒருவேளை சம்பந்தப்பட்ட நபர் அந்த மாதிரியான ஒரு பாலியலை சீண்டலை செய்திருந்தாலும் மரணம் என்பதை நம்ம விரும்பல. அவருக்கு நம்ம உடனே தூக்கு தண்டனை கொடுக்கணும்லாம் நம்ம கூறவே இல்லை. அப்போ அவர் தற்கொலை செய்து நடந்திருந்தால் கூட, நான் சொல்றது நடந்துக்குன்னு சொல்லலை, நடந்திருந்தால் கூட அவருடைய அந்த மரணம் என்பது நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஒருவேளை அவர் அந்த ஹராஸ்மெண்ட் பண்ணியிருந்தா அவர் செத்தா கவலை இல்லை அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கல. ஏன்னா அதுக்கு என்ன தகுந்த தண்டனையோ அதை தான் நம்ம அவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமே ஒழிய, ஒரு மரணத்தை தண்டனையாக நம்ம ஒருபோதும் நாம ஏத்துக்கல. கொலை செய்தவங்களுக்கே மரணத்தை தண்டனையாக கொடுப்பதை நாங்க ஏத்துக்கல. சமூக உரிமையாளர்கள், மனித உரிமையாளர்கள் யாருமே மரணத்தை தண்டனையாக வருவதை நம்ம ஏத்துக்கல. அது ஒரு விஷயம். இன்னொன்று என்னன்னா, குறிப்பா இன்னைக்கு நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, இது ரொம்ப இயல்பாக்குறது இருக்குல்ல. அதாவது என்னவோ பேருந்துல இது ரொம்ப சாதாரணமா நடக்கும் அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. திட்டமிட்டு பேருந்துகளில் பாலியல் சீண்டல்கள் என்பது நடத்தப்பட்டு கொண்டேதான் வருது. எது சாதாரணமா நடக்கும் அப்படி சொல்றாங்களே, பஸ்ல போனா இடிக்கும், அப்படிதான் இடிக்கும், கூட்ட நெரிசல்ல கைப்படும், கால்படும் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஒரு பெண் தன் மீது வர்ற தொடுகை அது நோக்கத்தோடு நடத்தப்படுதா இல்லையான்றத கண்டிப்பா உணர முடியும். அது ஒரு பெண்ணால உணர முடியும். ஒரு முறை 2 முறை இடிக்கும் போதே அவங்களால அது முன் கணிக்க முடியும். அப்போ ஒரு திட்டமிட்ட பாலியல் சீண்டல்கள் என்பது தொடர்ச்சியாக பேருந்துகளில் கூட்ட நெரிசல்களை நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு அது என்னமோ நடக்கவே நடக்காத ஒண்ணுன்ற மாதிரியாக இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிற செயலை முதல்ல நான் வன்மையா கண்டிக்கிறேன். அதற்கடுத்து என்னவோ இது ரொம்ப நகைச்சுவையாக்கி, அதாவது சில விஷயங்களை பகடியா நகைச்சுவையா நம்ம சமூகத்துக்கு சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுத்தலாம் நகைச்சுவை. ஆனா இதுல என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்து வர்ற இந்த நிறைய ரீல்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு அட்டைப்பெட்டியை அந்த பொண்ணுக்கு அதுக்கும் அவருக்கு நடுவுல வச்சுக்கிறது, உடனே அந்த பொண்ணு மொபைலை தூக்கி உள்ள வைக்கிற மாதிரி காமிக்குது. பேருந்துல போகும்போது பேட் மாதிரி கையில கட்டிக்கிட்டு போகிற மாதிரி காமிக்கிறது. இதெல்லாம் என்னன்னா
ஏதோ வந்து பெண்கள் வந்து ரொம்ப இவங்களை செய்யாத ஒரு விஷயங்களுக்காக ஆண்களை குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா. இது பெண்கள் மீது நடத்தப்படுகிற கூட்ட நெரிசலில் பேருந்துகளில் நடத்தப்படுற பாலியல் சீண்டல்களை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்றது, ரொம்ப அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துற ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அது இந்த ஒரு மரணம் கொடுத்த வழியில ஏற்பட்டதா மட்டும் இல்லை, காலம் காலமாக இவங்களுக்கு வந்து இந்த பெண் சமூகத்தின் மீது இன்னைக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல. இந்த தன் மீதான் நடத்தப்படுற பாலியல் சிந்தனை வெளிக்கொண்டு வர்றதுக்கு இன்னைக்கு பெண் வந்து முன் வராங்க. சமீபத்துல கூட நம்ம பார்த்தோம், கோவையில தொடர்வண்டி நிலையத்துல போகும்போது ஒரு காவல்துறையை சார்ந்தவரே எப்படி வந்து ஒரு பாலியல் அத்துமீறலை மேற்கொண்டார். அதை அந்த பொண்ணு வந்து வீடியோ எடுத்து அதை போட்டு அது ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா, இது போட்டவனே அவரை குற்றவாளி ஆக்குற தன்மையை நம்ம கண்டிப்பா மறுக்கிறோம். அந்த பொண்ணை மட்டுமே நம்ம குற்றம் சுமத்த முடியுமா? அவங்க போடுறாங்க, போட்டவுடனே அந்த நபருடைய முகவரியில இருந்து பேர்ல இருந்து ஜாதக வரைக்கும் அலசி ஆராய்ஞ்சு போட்டது யாரு? அதை வைரலாக்குனது யாரு? அப்போ இந்த மாதிரியான ஒரு சமூக ஊடகங்களுடைய ஒரு உளவியல் இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்குல்ல. ஒரு விஷயம் வந்து அதை வந்து உடனே வந்து இந்த வார்த்தை வைரல் ஆக்குறது அப்படின்னு. அப்ப இந்த சமூக ஊடகத்துடைய இவங்களுடைய உளவியல் இருக்குல்ல, இன்னைக்கு மிக மோசமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்ப 2 நாள் முன்னாடி நம்ம பார்த்தோம், மதுரையில எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பரோட பொண்ணுதான் அவங்க. 18 வயது பெண். யூடியூப்ல வந்து உடல் பருமனை குறைப்பதற்காக வெங்காரம் சாப்பிட்டா வந்து உடல் பருமன் குறைஞ்சிரும்னு ஒரு யூடியூப் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு வெங்காரம் சாப்பிட்றாங்க. இன்னைக்கு செத்து போயிட்டாங்க. அந்த பிள்ளை இல்ல. அதை வந்து நம்ம வைரல் ஆக்கியிருக்கோமா? இது எவ்வளவு மோசமான செயல். ஒரு எந்த விதமான ஒரு அந்த அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு அறியாமை, அந்த அறியாமையை கொடுத்தது யாரு? தான் வந்து பெரிய மருத்துவர் மாதிரி சொன்ன அந்த யூடியூபர் தானே. அப்ப அது ஏன் வைரல் ஆகல? இந்த மாதிரி சம்பவங்கள் மட்டும் ஏன் வைரல் ஆகுது? எது வைரல் ஆகணும்? ஒரு உயிரிழப்பு, ரெண்டுமே உயிரிழப்பு தான். ஆனா இந்த உயிரிழப்புக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு. இந்த உயிரிழப்பை காட்டிலும் அவர் இந்த கேரளால பேருந்துல சுட்டப்பட்ட நம்ம 2 உயிரையுமே சமமாதான் மதிக்கிறோம். அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. ஆனா இது வைரல் ஆகுது. நேரடி இது வைரல் ஒரு பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது இருக்கிறதுனால அத வந்து இவங்களுக்கு வந்து அது இன்னமும் வந்து நம்ம சமூகத்துக்கு இந்த பாலியல் ரீதியான விஷயங்கள்ல அதாவது அது பாலியல் சம்பவங்களை வைரலாக்குறது, இல்ல இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை, இது மாதிரியான விஷயங்களை வைரலாக்குன்றது இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற ஒரு நோய்மைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இங்க வந்து பாலியல் குறித்தான ஒரு கல்வி வந்து சுத்தமா இல்லாம இருக்கு. சோ அவங்க எதனாலும் அது பத்தின விஷயங்கள் வந்தா அதுக்குள்ள அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு போதை ஆயிடுறாங்க. இன்னைக்கு இந்த வைரல் அப்படின்றது மிகப்பெரிய போதையாக வந்து இருக்கு. அது நடந்த உடனே இவங்களே அந்த சம்பந்தப்பட்ட யார் மேல வேணா, இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து மிகப்பெரிய குற்றவாளியா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அது நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி அவரை குற்றவாளியாக்கி அதை வந்து இப்படி லட்சக்கணக்கான இது வைரல் ஆச்சோ, இன்னைக்கு அந்த பொண்ணு மேலான குற்றச்சாட்டு வைரல் ஆகுது. உடனடியா அதுக்கு வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கப்படுது. அதெல்லாம் சரிதான். உங்களுக்கு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறதோ இல்ல காவல்துறையில குற்றம் சாட்டுறதோ அதெல்லாம் நம்ம வந்து மறுக்கல. நம்ம வந்து பாக்குற இந்த சமூக வலைதளங்கள் அவர்களே வந்து சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்றாங்க. நம்ம வந்து காவல்துறையே சட்டத்தை கையில் எடுக்க கூடாதுன்றோம். நீதிமன்றம் அதுக்குதான் இருக்கு. அது நீதிமன்றத்துல விசாரணை நடக்கணும், முறையா நடக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆனா இவங்களே வந்து காவல்துறையா மாறுறாங்க, இவங்களே நீதிமன்றமா மாறுறாங்க, இவங்களே தீர்ப்பு எழுதுறாங்க. இன்னைக்கு ஒரு பக்க சார்பு ஒரு தீர்ப்பு எழுதி ஒரு மரணத்துக்கு காரணமா இருந்தாங்க. இப்ப இன்னொரு தீர்ப்பை இன்றைக்கு வந்து எழுதி கொண்டிருக்கிறாங்க. இது வந்து மாற்றப்படணும். அப்ப இதுக்கு வந்து ஒரு கல்வி, சமூக கல்வி, அதான் நம்ம எப்பவுமே சொல்றோம். இவங்க எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ இன்னைக்கு என்னவாயிட்டு இருக்குன்னா 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு, படிக்கிறதே வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான், ஒரு வேலைக்கு போறதுக்கு தான் அப்படின்னு ஒரு கல்வி முறையை மாத்தி வச்சிருக்க மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளவுக்குள்ள ஒரு விஷயம் வைரல் ஆகுதோ எவ்வளவுக்குறதோ இன்னைக்கு அதுலயும் என்ன வருதுன்னா, ஒரு பொருளாதாரம் ஈட்டக்கூடிய, ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய, பிரபலமாகக்கூடிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல எல்லா இடத்துலயும் அவங்களுடைய ஆண்டு விழாக்கள் நடக்கிறோம், பல்வேறு விழாக்கள் நடைபெறுது பாத்தீங்களா. முன்னாடி எல்லாம் அதுல யாரை கூப்பிடுவாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல அரசு துறையில அதிகாரியா இருக்கிறவங்க, இல்ல விளையாட்டு துறையில சாதிச்சவங்க, இல்ல மிஞ்சி போனா ஒரு திரைப்படம் சார்ந்த அதுல. இன்னைக்கு யாரை வந்து அவங்க கூப்பிடுறாங்கன்னா, யூடியூபர். யாரெல்லாம் யூடியூபர், இன்ஃபுளுசர், யார் வந்து இன்ஸ்டால பிரபலமா இருக்காங்க, அவர்களுக்கு அவங்க போட்ட நீங்க விஷயத்த பார்த்தா தெரியும் அவர்களுக்கு இந்த சமூகத்தை பத்தி என்ன விஷயம் தெரியும், இல்ல இளைஞர்களை பத்தி என்ன விஷயம் தெரியும், அவங்களுக்கு என்ன பேச தெரியும் கூட தெரியாது. அவங்க ஏதோ ஒரு விதத்துல அவங்களுடைய ஏதோ ஒரு திறமையால அவங்க வந்து பிரபலமானவனே அவர்களை பள்ளி விழாக்களுக்கு அழைச்சு நடத்துற அளவுக்கு, கல்லூரி விழாக்களுக்கு அழைத்துற அளவுக்கு இன்னைக்கு வந்து இந்த சமூக வலைதளம் என்பது வந்து ஒரு மாய வலை மாதிரி இன்னைக்கு வந்து சில பேரை வந்து அப்படி இப்படி முன்ன வந்து நிறுத்துது.
இந்த விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு எல்லாருமே வந்து நான் அடிமையாயிட்டு தான் வந்து இருக்கிறாங்க. அதனுடைய தாக்கத்தோட தான் இருக்கிறாங்க. அதனாலதான் அலசி ஆராயாம அதனுடைய பின் விளைவுகள் குறித்து எந்த பொறுப்புணர்வும் இல்லாம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பகிரப்பட்டு வருதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பக்கம். நான் முன்னையே சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் பெண்களுக்கு எதிராக என்ன நடக்குதுன்னா, இந்த கேரளால இருந்து வருகிற இந்த வைரல் வீடியோஸ் இருக்கு பாத்தீங்களா, தன்னை ஆண்கள் வந்து பெண்கள் பொய்யா குற்றம் சாட்டுறாங்க, அதனால எங்களை காப்பாத்திக்கிறதுக்கு நாங்க இதெல்லாம் மேற்கொண்டு நடவடிக்கைன்றது இன்னைக்கு பெண் இனத்து மேல நடத்தப்படுற மிகப்பெரிய ஒரு வன்முறை. அது இதுல யாரு விக்டிமா இருக்காங்க, அதுதான் இங்க கேள்வியாக இருக்கு. ஒரு பக்கம் அந்த தீபக் அந்த நபர், அவர் தான் விக்டிமா இருக்காரு. அவர் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாரு, திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு பஸ்ல. அப்படிதான் அந்த பஸ்ல போயிட்டு இருக்காரு. அவர் மேல அப்படி ஒரு அபாண்டமா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இன்னைக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பெண் வந்து தன் மீது ஒரு பாலியல் அத்துமீறல் நடக்குது, அதை வீடியோ பதிவேற்றம் பண்றாங்க, அவர் செத்துட்டாரு. இன்னைக்கு இந்த பெண்ணை வந்து குற்றவாளி ஆக்கிட்டாங்க. யார் வந்து ஒரு குற்றவாளியை இவர் தான் குற்றவாளின்னு சொன்னதுக்கு இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு ஒரு குற்றவாளி ஆயிட்டாருன்னு சொல்லி இப்படி ரெண்டு பேருமே விக்டம்னு சொல்றாங்க. இதுல யார் விக்டம், யார் இதுல குற்றம் செஞ்சிருக்கா, எங்க பிரச்சனை இதுல? இல்ல பிரச்சனை என்னன்னு சொன்னா, மீண்டும் அந்த ஒரு பெண் உடலை பாலியல் பண்டமா பாக்குற இந்த சமூக நோக்கு தான் முதல் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை. சரிங்களா? அதாவது ஒரு இதை வைரலா பகிர்ந்தவங்க சில பேர் வந்து உண்மையில நினைச்சிருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு அநீதி நடந்திருக்கு, அதனால இதை நம்ம வந்து உடனே அது ரீபோஸ்ட் பண்ணணும், ரீட்வீட் பண்ணணும் அப்படின்னு பண்ணவங்க சில பேர் அதுல இருக்கதான் செய்வாங்க. நம்ம அதெல்லாம் இல்ல எல்லாரும் சும்மா பண்ணாங்க அப்படின்லாம் நம்ம வந்து சொல்ல வரல. சிலருக்கு வந்து நிஜமாவே சமூக பொறுப்போட கூட அதை வந்து நம்ம பண்ணிருக்கலாம். ஏன்னா நம்மகிட்ட இன்னைக்கு ஒரு மெக்கானிசம் இல்லைல்ல, அது நடந்ததோடைய உண்மை பொய்ன்றத அளவுக்கான ஒரு மெக்கானிசம் இல்ல. ஆனாலும் ஒரு நடந்திருக்கு. ஏன்னா காலங்காலமா நடந்துட்டு இருக்கு, இது ஒன்றும் புதுசு கிடையாது இன்னைக்கு. அதுக்காக அது நான் நார்மலைஸும் பண்ணல. ஒரு பெண் உடல் என்பது வந்து ஆண்களால வேட்டையாடப்படுகிற ஒரு களமாக காலங்காலமா நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த பெண் இன்னொன்னு நமக்கு சட்டத்திலே இருக்கு. நீங்க என்னை எப்படி பாக்குறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதை நான் எப்படி உணர்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு சொல்ல வந்து நான் சாதாரணமா சொல்லிட்டேன் அப்படிலாம் நீங்க தப்பிச்சு போக முடியாது. அது எனக்குள்ள என்ன பாதிப்பை ஏற்படுத்துறதையும் சேர்த்துதான். அப்போ அந்த பெண் தன் மீது பாலியல் சீண்டல் நடந்ததாக அந்த பெண் உணர்ந்திருக்கிறான், உணர்ந்ததுனால அதை வந்து அவங்க வந்து பகிர்ந்திருக்கலாம். ஆனா அதைதான் திரும்பி சொல்றோம், அதை எந்த விதமான விஷயமும் இல்லாம அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து மிக மோசமாக எதிரில் இருக்கிற ஒரு நபரை வந்து ரொம்ப வார்த்தை வன்முறைகளால சாடினது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்குது. நமக்கு பாக்குறதுக்கே ரொம்ப என்ன சொல்றதுன்னா, ஐயோ பதைப்பா இருக்கு. ஒரு உயிரை இழந்திருக்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு பதைப்பா இருக்குது. ஒரு சாதாரணமா கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய வலைக்குள்ள ஒரு சில விஷயங்களை பண்ணி ஒரு 2 நாட்களுக்குள்ள இவங்களால வந்து ஒரு உயிரை வந்து பறிச்சிட முடியுது அப்படின்ற ஒண்ணு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, இனி எந்த பெண்ணும் ரொம்ப பயப்படுவாங்க. தன் மீது ஒரு சிண்டல் நடக்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ எடுத்து அதை வந்து ஒரு ஆதாரமா வெளியே போடலாம். அப்போ அந்த வீடியோ எடுத்து ஆதாரமா போடுறது அப்படின்றது அது மிஸ்யூஸ் செய்யப்பட்டிருக்கான்றதான் இங்க ஒரு கேள்வியா முன்வைக்கிறாங்க. அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, அந்த வீடியோல எதுவுமே நடக்கல அப்படின்றதும் இல்ல. அதுதான் அது எப்படி நம்ம அளவிட முடியும்? அந்த அளவுகளை செய்ய வேண்டியது காவல்துறை, நீதிமன்றம். நடந்ததா நடக்கலையா? ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னா இதுதான் மெக்கானிசமான்றதுன்னு கேள்வியா இருக்கு. இல்ல அது மெக்கானிசத்துக்கு நம்ம போக கூடாதுன்றதான் என்னோடது. இந்த சமூக வலைதளங்களை நீங்க கமெண்ட் பண்றதா இருக்கட்டும், அதை ஒரு டூலா பயன்படுத்தக்கூடாது. நீங்க வந்து முறையாக என்ன நீங்க வழிகாட்டலாம், அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன வழிகாட்டலாம், இல்ல நீங்களே கூட அப்படி நடந்ததுன்னா அந்த வீடியோ எடுத்துட்டு போய் காவல்துறைகிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்குங்க, இதுக்கு சட்டப்படியான நடவடிக்கை எடுங்க அப்படின்றதே நாம ஒரு சமூக பொறுப்புணர்வு ஆள் நம்ம தான் செய்யலாம். அந்த பிள்ளைக்கு அதை வழிகாட்டலாமே ஒழிய இவங்க யாரு என்னன்னு அவரை தேடி கண்டுபிடிச்சு வார்த்தையால அவர் வந்து வன்முறை செய்தது இருக்குல்ல, அவமானப்படுத்தியது, கொச்சைப்படுத்தி பேசியது, அதானே அவர் அந்த விஷயத்துக்கு செய்ய தூண்டி இருக்கு. அவங்க வீடியோ போட்ட உடனே அந்த பெண்ணோட அந்த அப்ரோச்சும் 100% சரி கிடையாதுன்றது அவங்களுடைய பார்வை. நான் அப்படி சொல்லவே இல்லை, 100% சரியில்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவங்க உன்னை பதிறாங்க, அப்படின்னா அது தப்பு தானே ஆக்சுவலா? நீங்க சொல்றதுல இருந்தே நான் கேட்கிறேன். இல்ல அது கூடுதல் ஆக்குனது இருக்குல்ல. அவங்க இப்போ ஒரு விஷயம் 99 தெரியாம இருக்காதுல்ல, 99 டிகிரி தான் அந்த பொண்ணு வச்சுக்கோங்க. ஒரு டிகிரி அடுத்த பண்பு மாற்றத்துக்கு கொண்டு போனது யாருன்றதான் இங்க முக்கியம். நீங்க அந்த பொண்ணு சேர்ந்து 99 டிகிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு தண்ணி வந்து நீராவி ஆகனா 100 டிகிரி வேணும், 99 டிகிரில அது ஆகாது. அதை கடக்க வச்சது யாரு? அதை கடக்க வச்சது என்னன்னா இவங்களுக்கு எல்லாமே கன்சூமரிசம். அதாவது ஒரு பாலியல் சீண்டலுக்கு எதிரான குரல் கொடுக்கறது இவங்களை பொறுத்தளவுக்கும் அந்த பொறுப்புணர்வு எல்லாம் கிடையாது. அது ஒரு நுகர்வு.
வலைதள நுகர்வு இல்ல இன்னைக்கு அந்த பிள்ளைய வந்து திட்டிட்டு இருக்கிறதுல இதுவும் ஒரு விதமான எல்லாமே இவங்க வந்து எல்லாத்தையும் பண்டமாக்கிட்டாங்க, எல்லாத்தையும் வந்து ரீல்ஸ் ஆக்கிட்டாங்க, எல்லாத்தையும் பொருளா மாத்தின ஒரு போக்கு தான் இதுக்கு அடிப்படை காரணம். நம்ம அப்படிதான் பார்க்கணும். இவங்கன்னு அந்த பொண்ணையோ அந்த நபரையோ நம்ம வந்து குற்றவாளி கூண்டு நிறுத்துவதை விட இந்த குற்றத்தை அது யார் செஞ்சிருந்தாலும் இது பண்றதுக்கான அந்த பொறுப்பு வந்து முதல் பொறுப்பு இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னா, இது குறித்தான ஒரு முறையான கல்வியை இந்த அரசு வந்து நமக்கு இத்தனை ஆண்டு காலமா வழங்கல. ஒரு பாலியல் ரீதியான விஷயம் ஒரு சீண்டல் நடக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்கணும், அது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு உங்க கையில வருதுன்னா அதை நீங்க எப்படி அணுகணும் அப்படின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு இன்னைக்கு வந்து கல்வியா தேவைப்படுது. அந்த கல்வி இன்னும் முறையா கொடுக்கப்படாதோட விளைவுதான் நம்ம இந்த மரணத்தை நம்ம வந்து சந்திச்சிருக்கிறோம். இப்ப அந்த பொண்ணையும் வந்து அப்படி அடுத்த நிலைக்கு அந்த பிள்ளையும் தள்ளுறது இருக்குல்ல, அது அதுவும் மோசமான ஒரு விதமான இப்ப இருக்கிற சூழல் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாரும் விமர்சனம் பண்றது அப்ப நாம இவங்க குற்றவாளியா அவங்க குற்றவாளியா அப்படின்னு இது பார்க்காம டிஃபர் ஆகுறாங்க சிலர். அதனாலதான் நான் கேக்குறேன், ஒருத்தர் பாலியல் சீண்டலை கொடுக்குறாரு அப்படின்னா அதற்கான வழிமுறையே இது கிடையாது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. நீங்க இந்த வீடியோ எடுத்து போடுறது அப்படின்றது அது ஒரு ரைட் வே ஆஃப் எக்ஸ்போஸ் அப்படின்றது சரி. அவங்க அந்த வியூ வந்து ரொம்ப சரி. ஆனா அது அல்லாத நீங்க வேற என்ன மெத்தட் நீங்க வச்சிருக்கீங்க? என்ன எனக்கு இந்த அரசு வழங்கி இருக்கு, இந்த சமூகம் எனக்கு என்ன வழங்கி இருக்கு, அது ரொம்ப முக்கியம்ல. அதை அப்படி வச்சுப்போம். அதாவது அவர் செய்தாரா செய்யல அப்படின்னு இவங்க வந்து ஒரு நடக்காத தான் உணர்ந்ததை போடுறாங்க. ஆனா அவர் அந்த நோக்கத்தோட அது செய்யல, அப்படி வச்சுப்போம். பாலியல் சீண்டல் செய்யல, ஆனா இவங்க அப்படி உணர்ந்திருக்கிறாங்க. அப்போ அதை வந்து வீடியோ போட்டு நீங்க வந்து சத்தம் போட்டு அவரை திட்ட வேண்டியதானே, எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அது எப்படி நடந்திருக்குன்னா 2-3 நடந்திருக்கு அந்த விஷயங்கள். நீங்க அதை கூட பார்க்கலாம். அங்கேயே நடக்கும்போது ஒண்ணு அது சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை கேவலமாக பேசுகிற ஒரு எத்தனையோ பேர் போடுறாங்க. நான் கத்துனேன், கூப்பாடு போட்டேன், யாருமே கண்டுக்கல. அப்போ அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி வந்துருது. கண்டுக்காத ஏன்னா பஸ்னால பஸ் எடுத்துப்போம், கண்டக்டர் கூட கண்டுக்காத சூழலாம் நான் நிறைய நேரம் நான் மேலே பார்த்திருக்கோம். நாங்கெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு குரல் கொடுத்திருக்கோம். நீங்க அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய பார்த்திருக்கீங்க. இன்னொன்னு கத்துன உடனே என்ன ஏதுன்னு பார்க்காம சம்பந்தப்பட்ட நபரை போய் மிகப்பெரிய வன்முறையில அவங்களை ஈடுபடுத்துறது. இப்போ சமீபத்துல நம்ம பார்த்தோம், ஒருத்தவங்க வந்து பேருந்துல இருந்து நகையை பறிச்சுட்டு ஓடுறாங்க. அவங்கள எல்லாரும் அதாவது நமக்கே கோபம் வந்துடும். பேருந்துல இருந்து நகையை பறிச்சுட்டு ஓடுறவங்க அது அவங்க திருட தானே செய்யறாங்க. அவங்க மேல நமக்கு கோபம் வருதுதான். கோபம் வந்தோடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் பயங்கரமா அவங்களை அடிச்சிடுறாங்க. மிகப்பெரிய தாக்குதலுக்கு அவங்க உள்ளாகுறாங்க. பெரிய அளவுல அவங்களுக்கு வந்து வன்முறை நிகழ்த்தப்படுது அவங்க மேல. ஆனா அதை அப்படி செய்யக்கூடாது அப்படின்றதான். அப்படி கல்வி நம்ம கிட்ட இல்லைன்றதான் திரும்பி நான் தான் சொல்ல வரேன். அதான் பிரச்சனை. அப்போ நீங்க சத்தம் போட்டீங்கன்னா 2 நடக்கும். ஒண்ணு, உங்களை கண்டுக்காம அந்த பாலியல் சீண்டல் செய்த நபர் தெனாவட்டா இருக்கிற காட்சியெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். அப்புறம் சில பெண்கள்லாம் சேர்ந்து குரல் கொடுத்த பிறகுதான் தான் செய்தது குற்றம் அப்படின்றதையே அவருக்கு வந்து நம்ம அது கூட மனசார ஏத்துக்கிறான்னு சொல்ல முடியாது, நம்ம வந்து உணர்த்த முடியும். இல்லைன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணை மீண்டும் குற்றவாளியாகிற சமூகம் தான் இந்த சமூகம். அதை நம்ம நிறைய இடங்கள்ல பாக்குறோம். அதுவும் குறிப்பாக பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பெண்களை குற்றவாளியாக்குற சமூகம் இந்த சமூகம். அப்புறம் எப்படி அவங்க கத்த முடியாது? இது ஒண்ணு. 2வது, மிகப்பெரிய வன்முறை அந்த நபர் மேல. 2மே தவறு நிகழ்த்தப்படுற விஷயத்தையும் நம்ம பாக்குறோம். அப்போ தன் மீது ஒரு பாலியல் சீண்டல் திரும்ப அதே பஸ்ல போயிட்டு வர்றது அப்படின்றதுமே ஒரு அச்சுறுத்தலா தான் இருக்குது. இப்ப இவங்க வந்து வீடியோ போட்டது தவறு அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா, அது அல்லாத மாற்றாக அவர்கள் செய்வதற்கான என்ன வழிமுறையை நம்ம வச்சிருக்கோம்? ஏதாவது இருக்கணும்ல. நான் போய் எங்கேயாவது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா போமா, இதெல்லாம் வந்து கூட்ட நெரிசல் எவ்வளவு பேர் அதுதானே இன்னைக்கு கமெண்டா வருது, இதெல்லாம் சாதாரணங்க, பஸ்ல கூட்ட நெரிசல் கைப்படும் கால்படும் எல்லாம் தான் படும். இதைதான் காவல்துறையும் சொல்லும். எந்த விதமான நீதியும் எனக்கு கிடைக்காது. அப்ப குறைஞ்சபட்சம் நீதியாக இன்றைக்கு வந்து கிடைக்கிறது வந்து இந்த வீடியோவை பதிவேற்று மூலமா அப்படின்னு தான் இருக்குது. குறைஞ்சபட்ச விஷயமா அது இருக்குது. நான் தான் திரும்பியும் சொல்றேன், அந்த பொண்ணுக்கு உள்நோக்கம் இருந்ததா இல்லையான்றதுலாம் நம்ம ஆராய முடியாது. அது அவங்க காவல்துறை தான் ஆராய்ஞ்சு, காவல்துறை தான் அதை வந்து கண்டுபிடிக்கணும். உள்நோக்கம் இருந்ததா இல்லையா, சட்டப்படியான விஷயங்கள் அதுக்குள்ள போகலாம். அது நமக்கு அது தெளிவாகிற வரைக்கும் நம்ம அதுல கருத்து சொல்ல முடியாதுல்ல. உள்நோக்கம் இருந்ததா இல்லையா, நம்ம இப்ப சொல்றோம் அவர் வந்து தான் தவறே செய்யல, அதனாலதான் வந்து அவர் வந்து அவமானப்பட்டு இறந்து போயிட்டாரு, தூக்கு போட்டுட்டு இறந்து போயிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு நம்ம சொல்றோம் இல்லையா. ஏன் அது உண்மையிலே அவர் செஞ்சு கூட அதனால கூட ஐயோ நம்ம செஞ்ச விஷயம் வெளியே வந்துருச்சுன்னு அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்க கூடாதா? அப்படி ஒரு பகுதி இருக்குல்ல, அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. 2க்குமான ப்ராபபிலிட்டி தானே இருக்குது. தவறு செய்யாம
குற்றம் சாட்டப்பட்டதுனால அவர் வந்து தற்கொலை பண்ணியிருக்கலாம். தவறு செஞ்சுட்டும் கூட ஐயோ நம்ம விஷயம் இப்படி வந்து வெளில தெரிஞ்சிருச்சு, நமக்கு ஒரு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சு கூட அவர் வந்து தற்கொலை பண்ணிருக்கலாம். இதுவும் ப்ராபர்ட்டி தான். நான் இது ரெண்டையுமே இதுதான் அதுதான் முடிவு சொல்ல முடியல. அது காவல்துறை விசாரணையில கண்டிப்பா செஞ்சவங்க பண்ண மாட்டாங்க. அப்பா இதான் இல்ல அப்படிலாம் இல்ல. எவ்வளவு நம்ம நீங்க வழக்குகளை நீங்க எடுத்து பார்த்தா நீங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் வந்து மிகப்பெரிய அளவுல குற்றம் இழைச்சிட்டு அது வெளில தெரிஞ்சு தற்கொலை செஞ்சவங்க இருக்காங்க. தனக்குத்தானே வந்து அதனுடைய அவமானம் தாங்க முடியாம தற்கொலை செஞ்சுக்கிட்டவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்க இப்போ நிறைய கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்கு. அப்படிலாம் இது வந்து முதல் இதெல்லாம் கிடையாது. செய்தவர்களும் அதற்கப்புறம் குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு, வெளியில தெரிஞ்சிருச்சு, இது இனிமே வெளில நம்ம தலை காட்ட முடியாது. ஏன்னா பாலியல் சீண்டல் செய்யற நிறைய பேர் திட்டுத்தனமா தானே செய்யறாங்க. திட்டுத்தனம் இல்லாம அதை செய்யறது இல்லையே, திட்டுத்தனமா தான் செய்யறாங்க. அது இப்போ வெளியில வந்தோடனே ஒரு அவமானம் நினைக்கிற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கதான் செய்யறோம். நம்ம இவ்வளவு தூரம் இது பேசு பொருளானதுக்கு காரணமுமே இது வந்து ஒரு ஆண்மய சமூகமாக இருக்கு, அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் பாதிக்கப்பட்டுட்டாரோ அப்படின்ற அடிப்படையில வந்து இவ்வளவு குரல்கள் வருதுன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா, கட்டாயமா. இவ்வளோ ஆனா இது இந்த அதாவது ஒரு நீதிக்கான ஒரு குரல் நிறைய வரதும் இந்த விஷயம் எப்படி பார்க்கப்படணும் அப்படின்றதுக்காக ஒரு விலை இன்னைக்கு வந்து ஒரு உயிர் வந்து போயிருக்கு. அப்ப இப்போ நாம வந்து இனிமே இது போன்ற வந்ததுன்னா உடனே அடுத்து இவங்க பாஞ்சு வந்துடக்கூடாது. இனி எந்த பொண்ணு போட்டாலும் இது பொய்ன்னு அடுத்து வரும் பாருங்க. அடுத்து அதை தான் செய்வாங்க. அன்னைக்கு அவங்க செஞ்ச மாதிரி இவங்க பண்றாங்க அப்படின்றதுதான் அடுத்து வந்து பதிலாக வரும். அப்படி அல்லாம இனிமே வந்து வலைதளங்களில் உள்ளவர்கள் வந்து கூடுதல் பொறுப்பாக என்ன விஷயம் நடந்தாலும் அதனுடைய ஒரு கொஞ்ச நேரம் நிதானிச்சு இது சரி தவறா, இல்ல நம்ம இதுக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணியே ஆகணுமா, இது திருப்பி ரீஷேர் பண்ணியே ஆகணுமா அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வோட அவங்க நடந்துக்கணும். அதுதான் அததான் நம்ம ஒவ்வொரு பொதுமக்கள் கிட்டதான் இருக்கு. குற்றம் சுமத்துறவர் குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லாமல் அந்த ஒரு இஷ்யூல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மற்ற எல்லாருக்கும் கூடுதல் அதாவது சமூக வலைதளங்களை பொறுத்தளவுக்கு பொறுப்பு வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னைக்கு பாக்குறோம்ல அந்த பொண்ணோட இனி அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உண்மையிலே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுப்போம், மற்றதெல்லாம் விட்டுறலாம். பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவர்களால் இனி இயல்பாக அவங்க வாழ்க்கையை நடத்த முடியுமா? அவ்வளோ அவங்களுடைய புகைப்படம் ஷேர் ஆகுது, அவங்கள பத்தி கொச்சையாக பேசுறாங்க, என்னென்னவோ பேசுறாங்க. அந்த பொண்ணோட இயல்பான ஒரு வாழ்க்கை அந்த இந்து முஸ்லிம் பிரச்சனை வரைக்கும் போயிடுச்சு. ஆமா, இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் இருக்காங்கன்னு சொல்லி அந்த அளவுலயும் எதெல்லாம் வந்து இவங்க வந்து இல்ல. அப்போ அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாதிப்பு. எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சமூக வலைதளங்கள் வரும் பொழுது பொறுப்போட நடந்துக்கணும். ஆனா எந்த பொறுப்பும் இல்லாம தான் எல்லாமே நடக்குது. வெங்காரம் சாப்பிட்டு ஒரு பிள்ளை 18 வயது பிள்ளை கல்லூரியில 1ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை துடிக்க செத்து போச்சுங்க. அதே வைரல் ஆகல, இது ஏன் வைரல் ஆகுது? இப்ப அந்த அந்த பொறுப்புணர்வு நமக்கு வேணும் அப்படின்றதுதான். ஒரு குற்றம் சாட்டுபவருக்கு அந்த பொறுப்புணர்வு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? குற்றம் சாட்டுறாங்க, அது என்னவா போய் ஆக போகுதுன்றது அதுதான் நம்ம சொல்றேன். இது இப்போ இவங்க சொல்ற மாதிரி அவங்க வந்து இதை போட்டா தனக்கு ஒரு பிரபலம் கிடைக்கும்ன்றதுக்காக போட்டதா எல்லாமே ஒரு அனுமானம் தானே வச்சுப்போம். அப்படியே பிரபலமா அப்படி பண்றவங்களும் இருக்காங்க. எந்த பெண்ணும் அப்படிலாம் வந்து என்னோட நீங்க இந்த ஹராஸ்மென்ட் பத்தி நான் சொல்லல, ஹராஸ்மென்ட் பத்தி நான் வரல. நீங்க பிரபலமாவதுக்கு என்ன இன்னைக்கு வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சோசியல் மீடியால பிரபலமாவது என்னென்ன கோமாளித்தனம் பண்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னேன். ஒரு பெண்ணுனா மட்டும் உடனே வந்து மொத்தமா இந்த சமூகம் வந்து பாய்வது இருக்குல்ல ஒரு ஆணை விட. அப்போ அதுக்கு அந்த ஆண்மைய சிந்தனை மிக முக்கிய காரணமாக இருக்குது. பிரபலமான அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, பிரபலமானவங்களை வச்சுட்டு கல்லூரி ஆண்டு விழா வரைக்கும் ஒரு பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி, எங்க பார்த்தாலும் அவங்கள வச்சுட்டு ஒரு ஆண்டு விழால அவங்கள முன்னிறுத்துற போக்கு வருது அப்படின்னா என்ன நிலைமையில இந்த சமூகம் இருக்கு? நான் எதை வேணா செஞ்சு நான் பிரபலம் ஆகணும் அப்படின்ற உணர்வை எனக்கு எது கொடுக்குது? நீ இதெல்லாம் செஞ்சாதான் உன்னை நான் மதிப்பேன், இதுதான் வந்து ஒரு ஒரு மதிப்புக்கான அடையாளம் அப்படின்னு ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கணும்ல. எந்த வேல்யூ இல்லாம நான் குட்டிக்கரணா போட்டாலும் நான் வந்து பிரபலமாவேன், என்ன வேணா செஞ்சா நான் பிரபலம் ஆக முடியும் இந்த சமூக வலைதளங்கள்ல அப்படின்னு வந்து இருந்ததுன்னா என்ன வேணா செய்யறதுக்கு யார் வேணா துணியதான் செய்வாங்க. இன்னொரு முக்கியமா பார்க்கப்படுறது அப்படின்றது பெண்களால வந்து இன்னைக்கு ஆண்கள் நிறைய பிரச்சனையை சந்திக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கான உரிமை அப்படின்றது இப்படிலாம் போற போக்குல மீட்டுன்ற பேர்ல போற போக்குல ஒரு அலிகேஷனை சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல ப்ரூஃப் இருக்கா இல்லையான்ற தெரியல, இல்ல முன்னாடி நடந்தது வந்து சொல்றாங்க, இப்படிலாம் நிறைய சொல்றாங்க. அந்த குற்றச்சாட்டு குறிப்பாக முன்வைக்கப்படுது. எந்த ஆதாரமும் இல்லாம போற போக்குல ஒரு குற்றச்சாட்டை வச்சிடறாங்க, அதற்கான விலையை வந்து ஆண்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய இந்த மாதிரி குற்றச்சாட்டு இருக்கிறதுனால தான் வீடியோ எடுக்க வேண்டிய அவசியம் வருது.
ஒரு பாலியல் சீண்டல்னா இப்போ பாலியல் தாக்குதல் நடத்துறவங்க யாரும் வந்து ஆதாரத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா வந்து பாலியல் சீண்டல் பண்றாங்க இல்ல பாலியல் தாக்குதல் பண்றாங்க. என்ன ஆதாரம் நான் கொடுக்க முடியும்? என்ன விஷயம் நான் கொடுக்க முடியும்? ஒரு வீடியோ எடுத்து போட்டா அதை நீ தப்புன்றீங்க, நீ சிரிச்சுக்கிட்டே அந்த வீடியோவை போட்டிருக்க, அதனால அது வந்து நடந்திருக்கல, நீ பிரபலமாகிறது தான் பண்றன்றீங்க. சரிங்க, எதுவும் இல்லாம ஆமா நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறீங்க. இப்ப நாங்க என்னதான் பண்றது? பெண்கள் நாங்க என்னதான் பண்றது? நான் போற இடத்துல எனக்கு எனக்கு தெரியாம என் மேல ஒரு பாலியல் தாக்குதல் நடக்குது, ஒரு சீண்டல் நடக்குது, ஒரு ஒரு வேலை சம்மந்தம் நான் போறேன், மீட்டூல நடக்குது, நம்ம பேசுவோம். அது என்ன தளமாக இருக்கட்டும், போறேன். நான் போகும்போது எனக்கு மேல இருக்கிற அதிகாரியா இருக்கலாம், இல்லைன்னா என்னோட சக நண்பர்களாக இருக்கலாம், என்னோட ஒரே தளத்துல வேலை பார்க்குறவங்க இருக்கலாம். அவங்க என் மீது பாலியல் சீண்டல் நடத்திடுவாங்கன்ட்டு நான் அதுக்கான வீடியோ எடுக்கிற விஷயத்தோடய நான் போக முடியுமா? நான் சாதாரணமாக தானே போயிருப்பேன், சாதாரணமாக தானே அவங்களை அணுகியிருப்பேன். அவங்க அப்பா என் மீது ஒரு பாலியல் தாக்குதல், அத்துமீறல், சீண்டல், வார்த்தைகளால, செயல்களால நடத்தும் பொழுது நான் எப்படி அதை ஆதாரப்படுத்த முடியும்? என்ன விதமான ஆதாரப்படுத்த முடியும்? அவர் எத்தனை காலம் கடந்து சொன்னாலும் என் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தானே, சீண்டல் தானே. அதை நாங்க சொல்ல மீட்டூ பொறுத்தளவுக்கும் அது என்ன சொல்லுச்சு? என் மீது நடந்ததுன்றதான் சொல்லுச்சே ஒழிய, அதற்கு மேல அது போய் சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறைக்கு போனாங்களா, நீதிமன்றத்தை நாடினாங்களா? இல்ல, என் மீது ஒரு தாக்குதல் நடந்தது அப்படின்றதான் அந்த மீட்டூன்னு வரும்போது எல்லாரும் பதிவு பண்ணாங்க. ஆனா அதற்கு எதிராக இந்த ஆணாதிக்க சமூகம் கிளர்ந்து எழுந்தது பாத்தீங்களா? அதை விட அந்த பாலியல் சீண்டலை செய்ததற்கு ஒப்ப இவர்கள் வந்து அதற்கு அந்த பாலியல் சீண்டல்காரர்களுக்கு ஆதரவா நின்னாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எதிராக இந்த சமூகம் நின்னுச்சு. ஆதாரம் கொடுத்தா நீ ஆதாரம் போட்டு பிரபலம் ஆகுறதுன்றது, ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இல்லாம போய் குற்றச்சாட்டு சொல்றதை நம்ம எப்படி வந்து பாக்குறது? அப்போ நாங்க என்ன பண்றதுன்னு இந்த சமூகம் தான் சொல்லணும். இதான் இந்த பர்டிகுலர் இஷ்யூல இப்போ பெண்களுக்கான உரிமை அப்படின்றது, இல்ல பெண்கள் பேசுறது அப்படின்றது இன்னைக்கு வந்து ஆண்களுக்கு ஆதரவாக சட்டம் இல்லை. குறிப்பா இந்த டிவோர்ஸ்லாம் இருக்குல்ல, இப்ப டிவோர்ஸ் விஷயங்கள்லாம் தனியா சங்கம்லாம் வச்சிருக்காங்க, அமைப்புலாம் வச்சிருக்காங்க. பெண்களால் வந்து பாதிக்கப்படுறோம், வந்து ஜாஸ்தியா ஜீவனாம்சம் கேட்கறாங்க, எங்களுக்கான இது அப்படின்றது எதுவுமே இல்லை, சட்டம் வந்து பெண்களுக்கு ஃபேவரா இருக்கு, அது கூட இது கனெக்ட் பண்றாங்க. இன்னைக்கு சட்டம் எல்லாமே பெண்களுக்கு ஆதரவா இருக்கு. போற போக்குல ஒரு மீட்டு அவங்க சொல்லிட்டு போயிடலாம், அதனால என்னோட ரெப்யூட்டேஷன் காலியாகும், என்னோட மான மரியாதை போகும், நான் பண்ணனா பண்ணலையான்றது நெக்ஸ்ட், அவங்க என் மேல குற்றம் சாட்டிட்டா நான் குற்றவாளி, இப்படியான சூழல் வந்து சமூகத்துல இருக்கு. அதோட சேர்த்து இதெல்லாம் பாக்குறாங்க. பெண்கள் இதை வந்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்றது ஒரு சார்ஜா இருக்கு. அதுதான், அதாவது சமூகத்துல காலங்காலமா நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை இவங்க பார்த்து பழகிட்டாங்க. பெண்கள் அடிபடுறது, பெண்கள் மீதான வன்முறை, பெண்கள் மீதான இது வந்து சமூக யதார்த்தம். பஸ்ல போனா அப்படிதான் நடக்கும். நான் திரும்பி எதிரான ஒரு விஷயம் வந்து ரொம்ப கம்மியா நடக்கும், அது புதுசா நடக்குது. பெண்கள் தனக்கான உரிமைக்காக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வராங்க, கேள்வி கேட்கறாங்க. அப்படி நடந்த உடனே அதான் இவங்களால தாங்கிக்க முடியாம அதில் 1-2 தவறுகளாக ஏதாவது என்ன மிஞ்சி கேட்டிருப்பாங்க, ஜீவனாம்சம் அதிகம் கேட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல இருந்திருக்காது. வேற என்ன இருக்க போகுது? ஒரு டிவோர்ஸ்ல என்ன நடக்கும்? சூசைட் கூட பண்ணாரு, அலைய விடுறாங்க பயங்கரமா, அந்த இதுக்கு வர சொல்லிட்டாங்க, பையனை பார்க்க விட மாட்டாங்க. ஒண்ணும் இல்ல இப்ப நீங்க இப்படியே வச்சுக்கோங்க. அதாவது அதிகமாக என்னை அலைய விடுறாங்க, சொத்தை இவ்வளவு கேக்குறாங்க, இப்படி எல்லாம் வருது இல்லையா? அதிகமாக அலைய வேண்டிய தேவை அந்த பெண் ஏற்படுத்துறாங்களா, அந்த நீதிமன்றம் ஏற்படுத்துச்சா? அதான் நீதி அவங்களுக்கு ஃபேவரா இருக்குன்றாங்க, சட்டம் பெண்களுக்கு அப்படிலாம் இது நீங்க நீதிமன்றம் அதுதான் நம்ம எப்பவுமே சட்டங்கள் பெண்களுக்கு ஆதரவா. டேட்டாலாம் எடுத்து பார்த்தோம்னா, வழக்குல டேட்டாலாம் எடுத்து பார்த்தோம்னா அதிகமான வழக்குகள் பெண்களுக்கு எதிராக தான் வந்திருக்கு. எங்கேயாவது 1-2 பெண்களுக்கு உரிமையை நிலைநாட்டி கொடுத்தால் அது என்னவாகுதுன்னா அது வந்து பேசு பொருளா மாறிடுது. ஏன்னா இது காலகாலமா நடந்துட்டு இருக்கிறதுனால இது வந்து வழக்கமா இருக்கு, அவங்களுக்கு சாதாரணமா இருக்குது. ரோட்ல ஒரு ஆண் ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல சினிமால திரை எங்க வேணா, அது பெருசாலாம் பேசப்படாது. ஆனா இது எது இவங்க காமெடி ஆக்குவாங்கன்னா, ஒரு மனைவி கோவை சரளா வடிவேலுவை அடிப்பதுதான் இங்க காமெடி, அதுதான் வைரல் ஆகும், அதுதான் சிரிக்க வைக்கும், அதுதான் வந்து இது பண்ணும். ஆனா ஒரு ஆண் ஒரு பெண்ணை அடிக்கிறது ஹீரோயிசம். ஹீரோ வந்து ஹீரோயின் அடிப்பாரு, அது ஹீரோயிசம். ஆனா ஒரு மனைவி ஒரு கணவன் நடிச்சா அது காமெடி. இதுதான் அப்போ ஆண்கள் கேட்கிற விஷயத்த நம்ம இப்படி நம்ம வந்து தான் புரிஞ்சுக்கணும். ஆண்கள் நல்லா சங்க வைக்கிறது, ஆண்கள் தினம் கொண்டாடுறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அபத்தமான அபத்தம். இன்னைக்கும் ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நாளைக்கு 15% பெண்கள் வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இது வந்து டேட்டா, இது உண்மை, இது வந்து வெளியில வந்த உண்மை. அப்ப வெளியில வராதது வந்து எவ்வளவு கணக்கா இருக்கும். இன்னைக்கும் உலகம் முழுக்க வந்து 1 கோடி பெண்கள் வந்து இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள காணாம போயிருக்காங்களா இல்லையா?
என்ன ஆனாங்க அப்படின்னு தெரியல. இப்படி 1 கோடி ஆண்கள்லாம் வந்து சும்மாலாம் காணாம போகல. அகதிகளாக காணாமப்பட்ட ஆண்கள் இருக்கிறாங்க, அரச வன்முறையால காணாமலாக்கப்பட்ட ஆண்கள் இருக்காங்க. ஆனா என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமே 1 கோடி பெண்கள் வந்து 10 ஆண்டுகளுக்குள்ள காணாம போயிருக்காங்க. இதெல்லாம் தான் டேட்டா உண்மை. இப்போ ரொம்ப மீச்சிரும் அளவுல பெண்களுக்கு எங்கேயாவது உரிமை கிடைக்குது, இல்ல அந்த சம்பந்தப்பட்ட நபர் மிக பிரபலமான நபரா இருக்கிறாரு, அதுவுமே நீங்க வந்து உரிமை அப்படின்னு தான் பாக்குறீங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க அப்படின்னு நீங்க இல்ல. அதுதான் சொல்றேன். அதாவது நீங்க எப்பவுமே விதி விலக்குகளை விதிகளுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, அது என்னவாடுனா விதியை டேமேஜ் பண்ணும். இதெல்லாம் விதி விலக்குகள். மீச்சிறு விஷயத்த இந்த மொத்தமா அந்த பொதுமைப்படுத்தி நீங்க அதோட இதுலதான் இந்த சங்கங்கள்லாம் ஃபார்ம் ஆகுது. அதனாலதான் அதோட இதுல இந்த சங்கம் ஃபார்ம் ஆகல. எங்கேயோ நடக்கிற அந்த மீச்சிறு விஷயத்த தனக்கு சாதகமாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டு, இப்ப ஆணாதிக்கம் எங்க இருக்கு, இப்ப பெண்ணாதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கு இருக்குதுல்ல. நீங்க விதி விலக்குகளை விதியோட பொருத்தவே கூடாது. விதி விலக்குகள் எல்லாத்துலயும் இருக்கும். இந்த சொசைட்டில ஆண்களும் இப்ப விக்டிம் ஆகுறாங்க அப்படின்ற இல்ல, அதுதான் அப்படி பொதுமைப்படுத்த முடியாதுன்றேன். ஆண்கள் விக்டிமா இருக்காங்களா? இருக்காங்க. நம்ம இல்லைன்னா நம்ம வந்து சொல்ல வரல. ஆனா அந்த ஆண்கள் விக்டிமா இருக்கிறது என்பது வந்து, அதாவது பெண்களால் இப்படி வச்சுப்போம், மனைவியால, அம்மாவால, சகோதரியால, இப்படி நம்ம காதலியால இப்படி விக்டிமாக்கப்பட்ட ஆண்களோட எண்ணிக்கை மீச்சிறு அளவு. இதை நீங்க பொதுவான விஷயங்களோட ஒன்றிணைச்சிட்டீங்கன்னா இதை வந்து சமப்படுத்திடுவீங்க. சமப்படுத்துறோம்னா ஆணாதிக்கம் இருக்கு, பெண்ணாதிக்கம் இருக்கு அப்படின்னு சமப்படுத்திடுவீங்க. அது இல்லைல்ல, இது ரொம்ப குறைவா இருக்கு, இது ரொம்ப அதிகமா இருக்கு. அது நீங்க சமப்படுத்தக்கூடாதுன்றதான் நம்மளோடது. ஆனா அதைதான் நம்ம முன்னே சொல்றோம். அந்த நபருக்கு அதான் சொன்னோம், என்ன ஒரு குற்றம் ஒருவர் இழைத்திருந்தாலும் உடனடியாக தண்டனையை இந்த சமூகம், காவல்துறையே வழங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் இந்த சமூகம் எப்படி வழங்க முடியும்? அதெல்லாம் இல்லை. அவரை குற்றவாளி தான் அப்படின்னு நீங்க வந்து முத்திர குத்தவும் வேண்டாம், அவருக்கு தண்டனையும் வழங்கவும் வேண்டாம், இல்ல அது நடந்திருக்கான்னு சொல்ல வேண்டாம். அது வந்து முறையான காவல்துறை விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். நீதி வந்து சீக்கிரமா கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் சேர்ந்ததாக இருக்குது. பாதிக்கப்பட்ட பெண் எப்பயுமே வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல மட்டும்தான், சில நேரங்கள்ல மட்டும்தான் பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கத்துல இந்த சமூகம் நின்றுருக்கு. பெரும்பாலான நேரம் இந்த சமூகம் பெண்கள் பக்கத்துல நின்னதே கிடையாது. குறைவான ஜனநாயகவாதிகள் இயக்கங்கள் தான் வந்து பெண்கள் பக்கம் நின்று அந்த விஷயத்த வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கத்துல நின்று அதை பார்த்துருக்குது. அப்போ யாரு பாதிக்கப்படுறாங்களோ அவங்க குரல் கொஞ்சம், பாதிக்கப்படுறவங்களுக்காக நிற்கும் பொழுது நம்ம உயர்ந்து குரல் கொடுக்குறோம்ல, அதை பார்த்த உடனே எப்ப பார்த்தாலும் வந்து பெண்களுக்கு ஆதரவா இவங்க வந்துருவாங்க அப்படின்றது வருது. ஏன்னா அவங்களுக்கு நீதி கிடைக்கல. நீதி கிடைக்காத போது நம்ம ஓங்கி குரல் எழுப்ப வேண்டிய அவசியமும் இல்லைங்க. சரியா நீதி கிடைக்குது, எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் இங்க வழங்கப்படுது அப்படின்னா நம்ம வந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவையே இல்லை. குரல் எதுக்காக நம்ம சத்தம் போட்டு எழுப்புறோம், எதுக்காக கதவுகளை வந்து தட்டுறோம் அப்படின்னா, மூடி இருக்கு, பெண்களுக்கான நீதிக்கான கதவுகள் மூடி இருக்கும் போது அதை உடைக்கணும்னு நாங்க முயற்சி பண்றோம். அப்ப அது சத்தம் அதிகமா தான் கேட்கும். உடனே என்னன்னா எப்ப பார்த்தாலும் பெண்களுக்காக இருக்காங்க, ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்றது வர்றது இருக்குல்ல, அது வந்து அபத்தம். பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை அல்லது பாலியல் சீண்டல் ஏதோ ஒன்று நடக்கும் பொழுது அதை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் அந்த ஆண்களை எக்ஸ்போஸ் பண்ணாம அல்லது அவர்களை தொடர்ச்சியா காப்பாற்றக்கூடியவர்களும் பெண்களா இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்க கட்டாயமா இருக்காங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது அவங்களுக்குள்ள உரையோடு இருக்க போயிருக்கிற அந்த ஆணாதிக்க சிந்தனை தான். ஒரு நீங்க இன்னும் குறிப்பா ஒரு கணவரே பண்ணியிருந்தாலும் இல்ல அவரோட மகன் இந்த கேஸ்லயே கூட அவர் பண்ணியிருந்தாலுமே கூட இன்ன வரைக்கும் அவங்க அம்மாவோ அல்லது அவருடைய மனைவியோ யாரும் வந்து அவர் அப்படி செய்திருக்கிறாருன்ற மாதிரி எல்லாம் எதுவும் சொன்ன மாதிரி பார்க்கல. பெரும்பான்மையான கேஸ்ல இதுதான். இந்த விஷயத்த நம்ம விட்டுருவோம். பெரும்பாலும் அப்படிதான். அதாவது ஒரு 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு வந்து தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்களை காப்பாற்றணும்னு நடக்கும். இன்னொன்னு ஆண் என்னதான் நானும் தான், ஒரு பழமொழியே இருக்குங்க, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மேல முள்ளு பட்டாலும் சேலைக்குதான் பாதிப்பு. இந்த இதுதான் எல்லா பெண்கள் மனசுலயும் இருக்கு. பெண்கள்கிட்டையும் வந்து ஆணாதிக்க சிந்தனை என்பது இருக்குது, இல்லாமலாம் அப்படிலாம் போகல. ஏன்னா அப்படியான கல்வியெல்லாம் இங்க வந்து இன்ன வரைக்கும் கொடுக்கப்படவே இல்லை. ஆணும் பெண்ணும் சமன்ற கல்வியெல்லாம் இன்னும் கொடுக்கப்படவே இல்லை. அப்படிலாம் கொடுத்து அப்படி வளர்த்தெடுக்க போது மட்டும்தான் வந்து இது வந்து மாறுமே வரையும், அது வரைக்கும் இது வந்து மாறாது. இப்போ ஒரு பாலியல் சீண்டல் நடக்குது அப்படின்னா அப்போ எப்படி ஒருத்தவங்க அதை அப்ரோச் பண்ணணும்? ஒரு பாலியல் சீண்டல் ஏன்னா நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி குட் டச் எது பேட் டச் எது அப்படின்றதுலாம் இன்னும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படலை. பெரிய அளவுல இப்பதான் அதுக்கான விழிப்புணர்வுலாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. அப்ப எப்படிதான் அப்ரோச் பண்ணணும்? இன்னைக்கு வீடியோ எடுத்து போடுறவங்க இந்த பர்டிகுலர் கேஸ்ல இவர் வந்து இன்னைக்கு ஒரு குற்றவாளி கூண்டுல நிற்க வைக்கப்பட்டிருக்காங்க, விளம்பரத்திற்காக பண்ணியிருக்காங்க. இப்ப அதை பண்ணணுமா பண்ணக்கூடாதா, இல்ல அமைதியா கடந்து போயிடணுமா என்னன்றது யாருக்குமே தெரியாது. என்னதான் பண்ணணும்? அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் முறையிடுவதற்கான ஒரு குழு இங்க வேணும். ஒரு பாதுகாப்பு குழு வேணும், கண்காணிப்பு குழு வேணும்,
மாவட்டங்கள் தோறும் வந்து ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கப்படணும். பிரத்யேகமா பாதுகாப்பு. இதுக்கு ஆமா. பாலியல் இப்போ சீண்டலுக்கு. நீங்க வந்து பணிபுரியிற இடத்துல இருக்கிறவங்களுக்கான கமிட்டி, போஃபேக்ட் மூலமா ஒரு கமிட்டி இருக்குது. விஷாகா கமிட்டி. விஷாகா கமிட்டி இருக்குது. அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு கமிட்டி வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல மட்டும்தான் இருக்கு. லோக்கல் கமிட்டின்னு அதுக்கு சொல்லுவோம். இதுக்கு இன்டர்னல் கமிட்டி. ஏன்னா பணிபுரியிற இடத்துல ஒரு அமைப்பாக்கப்பட்ட தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு பவுண்டரி இருக்கும்ல, அதனால அது இன்டர்னல் கமிட்டின்றோம். அந்த பவுண்டரிக்குள்ள இருக்கும் அப்படின்னு. அமைப்பாக்கப்படாத தொழிலாளர்கள் அப்படின்னா அவங்க வந்து இப்போ சாலையோர வியாபாரிகள் இருப்பாங்க, கட்டிட வேலை செய்யற பெண் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, நிறைய இந்த மாதிரி வந்து அமைப்பாக்கப்படாத துறையில இருக்கிற நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தன் மீது ஒரு பாலியல் வன்முறை தொழில் சார்ந்து ஏற்பட்டால் அவங்க போய் அதை வந்து புகார் தெரிவிக்கணும்னா மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸில் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் பாக்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அவங்களுக்கு நிறைய பெண்களுக்கு, சாலையோர வியாபார பெண்களுக்கு மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது. நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. தூய்மை பணியாளர் ஒருத்தர் ஹராஸ் பண்ணி அந்த வீடியோ சமீபத்துல தான் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி வெளியே. அவங்க எங்க அப்போ இது அது என்ன வேணும் அப்படின்னா அரசு வந்து கூடுதலான கவனம் எடுத்துட்டு நம்ம வெறுமன அதாவது ஒரு ஒரு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதற்கான நீதி வழங்குறது ஒரு முறை, அதுக்கே நீதி கிடைக்கலன்றது வேற. நான் பிரச்சனை வராமல் தடுப்பதற்கு, பாலியல் சீண்டல் வராமல் தடுப்பதற்கான ஒரு கண்காணிப்பு குழு, பாதுகாப்பு குழு. நீ உனக்கு ஒரு பிரச்சனை வருதாமா, நீ மனம் திறந்து இங்க வந்து பேசலாம். அது வந்து முறையாக விசாரிக்கப்படும். முறையாக முதல்ல காது கொடுத்து கேட்கணுங்க. நீங்க காவல் நிலையத்துக்கு போனா காது கொடுத்து கேட்கறதுக்கே அவங்க தயாராகல. முடிந்த அளவுக்கு அவங்களை பொறுத்தளவுக்கும் வழக்காக அதை மாற்ற எஃப்ஐஆர் கூட போடாம அதை எவ்வளோ தள்ளிவிட முடியுமோ அவ்வளோ தள்ளிவிடுவாங்க. அவ்வளோ நாங்க பார்த்துருக்கோம். ஒரு எஃப்ஐஆர் போடுறது என்ன, அது என்ன, அது எஃப்ஐஆர் போடுறதுக்கு நாம வந்து அவ்வளோ சண்டை போட வேண்டியது இருக்குது. சில நேரம் பெரிய பெரிய சட்ட வல்லுநர்களை வச்செல்லாம் வந்து எஃப்ஐஆர் போட்டா வழக்கு நடத்தணுங்களா? அது அப்படியே தூக்கிப்பட முடியாது. வழக்கு நடத்தி நீங்க அதுக்கு எவ்வளவு நிறைய ப்ராசஸ் இருக்குல்ல. நீங்க இப்போ எஃப்ஐஆர் போட்டவனே தண்டனை கொடுத்துட போறது இல்ல, தண்டனை கொடுத்துட போறது இல்ல. குறைஞ்சபட்சம் அது அவங்களுக்கு ஒரு பணி சுமையா. இதெல்லாம் ஒரு வழக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? பொம்பளை பிள்ளைனா இதெல்லாம் நடக்கதாமா செய்யும், நீ அடக்க ஒடுக்கமா இருக்கணுமா? இதுதான் பெண் காவலர்களுக்கும் இருக்கு. நீங்க முதல்ல கேட்டீங்க இல்லையா, பெண்களுக்கு மகளிர் காவல் நிலையத்திலயும் நாங்க இதே பிரச்சனையே சந்திக்கிறோம், இதே சிக்கலே சந்திக்கிறோம். பொம்பளை பிள்ளை நீ தாமா அடக்க ஒடுக்கமா இருந்திருக்கணும், நீ ஏமா அத்தனை மணிக்கு போன. இப்போ இது வரைக்கும் இதுதான் எங்கள் மேல வைக்கப்படுற கேள்வியாக வந்து இருக்குது. இப்போ அரசு இது ஒரு 2-3 விஷயங்களா பிரிச்சுக்கணும். கல்வி கொடுக்கணும், முறையான குழுக்கள் வைக்கணும், ஒரு புகார் தெரிவிக்கிறதுக்கு என்னோட புகாரை காது கொடுத்து கேட்கறதுக்கு முதல்ல ஒரு இடம் இருக்கணும். கேட்டு அது முறையாக விசாரிக்கப்பட்டு பதிவு பண்ணிட்டு உண்மையிலேயே நடந்திருந்தா அதற்கு தகுந்த மாதிரியான சட்டப்படி நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு உறுதி எனக்கு தந்ததுனாதான் இந்த விஷயத்துல வந்து நாங்க நிம்மதியா வந்து நடமாட முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் பெண்கள் மீது இந்த வன்முறை நடத்தப்பட்டு தான் கொண்டிருக்கோம். எப்பயாவது இது மாதிரியான அந்த உயிரிழப்பு எப்பயாவது நடந்தாலும், ஒரு உயிர் போனாலும் அது நமக்கு வலிதான். இன்ன வரைக்கும் அதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. அதன் மூலமாக இனி வந்து இப்ப நிறைய பாதிக்கப்பட போற பெண்களை வாய மூடி அடைக்கிற வேலையை வந்து இவங்க வந்து இன்னைக்கு வந்து எப்படான்னு காத்துட்டு இருக்க இந்த ஆணாதிக்க சமூகம் இன்னைக்கு வந்து பிச்சு பிடுங்குது. ஆல்பா மேல் ஆண்ட்ரோடேட் அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? ஏதாவது பாக்குறீங்களா? ஓகே, அதெல்லாம் பார்த்து பசங்களாம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. அதனால ஏதாவதுங்க இன்னைக்கு எதைதான் சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் நம்ம சென்சார் கேட்டோம்னா இன்னைக்கு இருக்கிற அரசு வந்து பண்ற சென்சார் விஷயம்லாம் நமக்கு கொடுமையா இருக்கு. எதெல்லாம் சென்சார் பண்ணணுமோ அதெல்லாம் பண்றது இல்ல. அப்போ நம்ம வந்து சமூக வலைதளம் கம்யூனிட்டியை உருவாக்கி ஆண்களுக்கு எதிராக ஆண்களுக்கு எதிராக இருக்கிறதே பெண்கள் தான், நீ பெண்களை திருமணம் பண்ணக்கூடாது, குழந்தைய கொடூரமா வளர்க்கணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு அதுதான் சொல்றேன். அதை பார்த்து நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகுறாங்க, டைம் ஆகுறாங்க. இல்லைன்னா இல்லை. ஏன்னா அதாவது நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட அவ்வளோ இளமையில அவ்வளோ எனர்ஜி இருக்கு, ஆற்றல் மிகுந்தவர்கள் இளைஞர்கள் இல்லைங்களா? பெண்களும் சேர்ந்துதான். இளைஞர்கள்லாம் நமக்கு எப்பயுமே ஆண் உருவம் தான் ஞாபகம் வரும். இளைஞன்றது பொதுப்பால், சரிங்களா? பெண்கள் ஆண்கள் அவ்வளோ ஆற்றல் மிகுந்தவா இருக்காங்க. அந்த ஆற்றலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான இடம் எங்க இருக்கு? ஏதாவது ஒரு அருமையான ஒரு விளையாட்டு திடல் இருக்கா? வேற ஓவியம் வரைறதுக்கான திடல், கலை பயிற்சி பண்றதுக்கான திடல், விளையாட்டு திடல், இப்படி நீங்க அவங்க தன்னுடைய அந்த ஆற்றலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான ஒரு இடம் இல்லை. அந்த இடம் இல்லாதனாலதான் நிறைய பேர் இந்த பைக் ரேஸ் ரோட்ல ஓடுவாங்க, அதை திட்டுவாங்க. நான் சொல்வேன், அவன்கிட்ட அவ்வளோ ஆற்றல் இருக்குங்க, அவன் என்ன பண்ணுவான்? எங்கேயாவது அதை வெளிப்படுத்தணும்ல. அது தவறா இந்த சமூகத்துல தவறான விஷயங்கள் தான் செய்யறதுக்கு தான் அவனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க. அப்ப அவன் தான் செய்வான். நீங்க அது ஒரு தன்னை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான நிறைய விஷயங்களை அரசு வந்து உருவாக்கணும். இப்போ நிறைய இடங்கள்ல வந்து பூங்காக்கள்ல இந்த ஜிம் கருவிகள்லாம் வந்து வச்சிருக்காங்க.
வசதி வாய்ப்பு இல்லாத நிறைய பெண்கள், ஜிம்முக்கு போக முடியாதவங்க அதை பயன்படுத்துறாங்க. அது மாதிரி நீங்க நிறைய இடங்கள்ல வந்து குழந்தைகளுக்கான ஓவியக்கூடம், மாணவர்களுக்கான ஓவியக்கூடம், இளைஞர்களுக்கான ஓவியக்கூடம், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனியா அவங்க ஆற்றலை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நீங்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க நிறைய விஷயங்களை வந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட முடியும். வெறுமான இந்த காலையில 9 மணி டு 4:30 மணி வரைக்கும் பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லி கொடுத்தா பத்தவும் பத்தாது, அதுக்கு நேரமும் இல்லை. எத்தனைதான் வந்து பள்ளிக்கூடத்துலயே நீங்க சொல்லி கொடுத்துட முடியாது. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் மூலமா அவங்க தன்னுடைய ஆற்றலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, நல்ல விஷயங்களையும் அதுல இருந்து வந்து கத்துக்கிடுவாங்க, சமூக பொறுப்புள்ள மனிதரா மாறுவாங்க, சக உயிரான பெண்களை நேசிக்கிறவர்களாக, குழந்தைகளை பாலியல் சீண்டல் பண்ணாதவர்களாக, பெரியோர்களை மதிக்கிறவர்களாக ஒரு சமூகம் உருவாக முடியும். அதுக்கு கலை இலக்கிய பங்களிப்பும் அவ்வளோ. இன்னைக்கு கலை இலக்கிய பங்களிப்புக்கு நாம என்ன செய்யறோம்? சென்னையில ஒரு புத்தக சந்தை அரசோட உதவியோட நடக்குதுன்றதை தாண்டி இப்போ ஒண்ணு புதுசா வந்து வள்ளுவர் கோட்டத்துல வந்து ஒரு விஷயத்த திமுகவுடைய இளைஞரணி ஒண்ணு செஞ்சிருக்கு. இதை தாண்டி சென்னையிலே இல்லை, நீங்க வேற இடத்துல எங்க போய் பார்க்க முடியும். அப்ப என்ன தேவை அப்படின்னா, இவர்களுடைய இளைஞர்களுடைய ஆற்றல், நான் திரும்பியே சொல்றேன், ஆணும் பெண்ணும், இவங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி அவங்க அதை வலிமைப்படுத்தி அதை இந்த சமூகத்துக்காக திரும்பி அளிக்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆமா, அதனாலதான் வருது. இருக்குதுல்ல, அவங்க என்ன பண்ண முடியும்? அதை அவ்வளோ நேரம் இருக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தொழில்நுட்பத்தினால நமக்கு நிறைய நேரம் மிச்சம். பெண்களுக்கு எதிராக சதி பண்ண இது வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகுதுல்ல. அது காரணம் என்னன்னா, அது யாரு அவங்க? இப்ப நான் ஒரு பெண் ஒரு ஆண் இருக்காங்கன்னா, என்னோட உடல் அமைப்பு எப்படி இருக்கும், நான் எப்படி சிந்திப்பேன், நான் என்ன பண்ணுவேன், இதை பத்தி எந்த புரிதலுமே ஆணுக்கு கிடையாது. இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி, அதாவது இருபாலர் கல்லூரி தான். ஆனா பையன் இப்படி திரும்பக்கூடாது, பொண்ணு இப்படி திரும்பக்கூடாது. அதுக்கு பேரு ஏன் வந்து நம்ம வந்து இருபாலர் கல்லூரி, இது இருபாலர் பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னோம்? ஆணும் பெண்ணும் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும் பொழுது மட்டும்தான் அவங்களோட இமோஷன்ஸ் புரியும், அவங்களோட வலி புரியும், எல்லாமே புரிய வரும். சமூகத்துல இணைந்து வாழ முடியும். நீங்க இப்படியே ஒரு ஸ்கிரீன் போட்டு ரொம்ப காலமா வச்சுட்டீங்க. இப்ப இது அவங்களுக்கு வந்து ஒரு வினோதமான ஒரு உயிரினமா வந்து பெண் வந்து இருக்கிறாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இது இந்தியாவில மட்டும் இல்ல, நீங்க உலகம் முழுக்க எல்லா இடத்துலயுமே வந்து பெண் வந்து ஒரு சப்ஹியூமன் தான். அப்படிதான் நடத்தப்படுறாங்க, அப்படிதான் காட்டப்படுறாங்க. அப்ப இவனுக்கு அது ஒரு தன்னோட ஒரு பண்டம், அது வேட்டையாடப்பட வேண்டிய ஒரு பொருள். ஆனா இன்னைக்கு அது தன்னோட அறிவாற்றலால, இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்புகளால அது கொஞ்சமா மேலெழுந்து வருது, இவனுக்கு சம்மதியா நடந்துக்குது, இவனை கேள்வி கேட்குது. அப்போ இவனுக்கு என்னன்னா தாங்க முடியல, நீ வந்து எனக்கு கீழே தானே இருக்கணும், நான் வேட்டையாடுற ஒரு ஆளு, நீ வந்து இந்த வேட்டைக்கான ஒரு பொருள், ஆனா நீ எனக்கு எதிரா நீ எனக்கு நேரா வந்து நிக்கிறையே அப்படின்றத வந்து இந்த ஆண் உளவியலால தாங்க முடியல. இப்ப அந்த இல்லம்மா, அதுவும் உன்ன மாதிரி ஒரு உயிர் தான், உனக்கு மாதிரிதான் அதுக்கும் 2 காலு 2 கை இருக்குது, இயற்கையோட படைப்புல அது வந்து அதால குழந்தை வந்து சுமக்க முடியுது, குழந்தை பேருக்கான மிக முக்கிய பங்கு அந்த பெண் வந்து வகிக்கிறாங்க, அதனால ஏற்படுற உடலியல் மாற்றங்கள் இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிக்கல்லாம் தீந்துரும். பாடத்திட்டத்துல 8ஆம் வகுப்புல இருக்குது, பருவம் அடையும் பொழுது பெண்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும், ஆண்களுக்குள்ள என்னென்ன மாற்றம் வரும் அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஆனா எந்த பள்ளிக்கூட ஆசிரியரும் அதை நடத்துறதே கிடையாது. நீங்க இப்போ இந்த நிமிஷம் எங்க வேணா போய் சர்வே எடுங்க, அதை அப்படியே இல்ல நீங்களே படிச்சுக்கோங்க. ஒரு அறிவியல் ஆசிரியர் எதுக்கு அதை பாடத்திட்டமா வச்சிருக்காங்க? நீ அந்த வளரிளம் பிள்ளைங்களுக்கு அந்த விஷயத்த நீ சொல்லி கொடுக்கணும், அதை அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு தான் அந்த பாடத்திட்டமா வச்சிருக்காங்க. அந்த பாடத்தையும் நடத்துறது இல்லை. அப்புறம் எப்படி அவங்க நான் எப்படி ஒரு ஆணை புரிஞ்சுக்கிறது, ஒரு ஆண் எப்படி ஒரு பெண்ணை புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய பருவ மாற்றங்களை எப்படி வந்து உணர்ந்து கொள்றது? இன்னைக்கு வந்து 16 வயசு 15 வயசு 17 வயசுல எல்லாம் பெண்கள் கர்ப்பமா இருக்காங்க. இது பாலியல் வன்முறையால் நகர்ந்தது இல்லை, 2 பேரோட சம்மதத்தால நடந்த விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்து குழந்தை திருமணம் வீட்டுல இருந்தே பண்ணி வைக்கிறாங்களே, 16 வயசு 15 வயசுல. அதுவே பாப்பா, அதுக்கு ஒரு பாப்பா இருக்குங்க. இது இந்த அளவுதான் இங்க வந்து அத பள்ளிக்கூடம் படிச்சது 6 மாசம் 7 மாசம் வரைக்கும் பெற்றோர்களுக்கு தெரியல. குழந்தை 11ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. குழந்தை மகப்பேர் உண்டாய் 7 மாதம் 7 மாதம் தான் பெற்றோர்களுக்கே தெரிய வருது தான் பிள்ளை வந்து கன்சீவ் ஆயிருக்கான்னு. அப்ப எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குன்னு பாருங்க, ஆணுக்கும் அதாவது குழந்தைக்கும் குடும்பத்துக்குமே எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குது. அப்ப வந்து கர்ப்பமுறுதல்னா என்ன, உடலுறவுனா என்ன விஷயம், அது நான் எப்படி இருக்கணும், எந்த விஷயமே போதிக்கப்படாத ஒரு சமூகம் இன்ன வரைக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேரும் என்ன ஒருத்தர புரிஞ்சுக்கிற
ஆண் எப்பயுமே வந்து ஆண் அந்த படத்துல வர்ற மாதிரி தான் எப்பயுமே வந்து அவன் வந்து தன்னை நெடிலாவும் பெண்ணை குறிலாவும் பார்க்கக்கூடிய ஒரு சமூக போக்கும் இங்க இருக்கு. இப்ப இது 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 வந்து நீண்ட கால ஆகும்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கான உரையாடலை நம்ம வந்து அதிகமா நடத்த வேண்டியது ஒரு தேவையை தான் நான் வந்து இந்த மரணம் வந்து எனக்கு உணர்த்துறதா நான் வந்து விரும்புறேன். நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்முறையால இறந்திருக்காங்க, கூட்டு பாலியல் வன்முறை. ஆனா அதெல்லாம் இவ்வளவு வைரல் ஆகுறதே இல்லை. சம்பந்தப்பட்ட ஆண்கள் வந்து நாங்க தான் அப்பவும் குரல் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த புது சமூகத்துல இவ்வளோலாம் யாரும் வந்து கிளர்ந்திருந்தெல்லாம் வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெண் அதுக்கு காரணம் என்று இவர்கள் நினைத்து கொண்டு, நான் அந்த விஷயமா தான் அதை நான் பாக்குறேன். இல்லைன்னு சொல்லல, இருக்குன்னு சொல்லல. அந்த நடந்த சம்பவத்தை நினைத்து கொண்டு இன்னைக்கு வந்து ஒரு ஆண் அவரோட உயிரை மாய்த்து கொண்டோடனே இது வர்றது நல்ல விஷயம்தான். இது எல்லா உயிர்களுக்காக வரணும். அது ஒரு பெண் பாதிக்கப்பட்டாலும் வரணும், ஒரு தலித் பாதிக்கப்பட்டாலும் வரணும், ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டாலும் வரணும், யாரு பாதிக்கப்பட்டாலும் வந்து இந்த குரல் வந்து வரணும். ஆனா அதுக்கு ஒரு உடனடியா அதுக்கு வந்து ஒரு தீர்ப்பு எழுதாம நடந்தது என்ன அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு ஒரு பொறுப்போட ஒரு நிதானத்தோட நடந்து கொள்ளணும். இறுதியா ஒரு கேள்வி. பெண்கள் வந்து ஆணுக்கு எதிராக இருக்காங்க. இன்னைக்கு பெண்களுக்கான உரிமைகள் அல்லது பேசக்கூடிய ஸ்பேஸ் அப்படின்றது வந்துருச்சு. அவங்களுக்கு ஆதரவா சட்டங்கள் இருக்குன்னு ஆல்ரெடி கேட்ட கேள்விதான். இருந்தாலும் திரும்ப கேட்கிறேன். ஆண்களுக்கு எதிராக பெண்கள் இருக்காங்க அப்படின்னு யாராவது நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களுடைய பதில் அப்படின்றது? நிச்சயமா அது வந்து ஒரு தவறான கருத்து வச்சிருக்காங்க. உரிமை குரல் இன்னைக்கு 1-2 வந்த உடனே அவங்களால வந்து அந்த குரலை வந்து கேட்பதற்கே இவர்கள் வந்து தயாராக இல்லை. கேளா செவியர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது, இதயமும் மூடி இருக்குது. அவங்க இதயமும் திறக்கணும், கண்ணும் திறக்கணும், காதும் திறக்கணும். இதயத்தோட இதை வந்து மனிதாபிமானத்தோட மனித உரிமை நோக்கோட வந்து அணுகுனாங்க அப்படின்னா பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு இன்னைக்கு போராடி கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாற்றை இவர்கள் புரிந்து கொண்டாரானால் கட்டாயமா அவங்க கருத்தை அவங்க மாத்திப்பாங்க. ரொம்ப நன்றி தோழர். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். கண்டிப்பா மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தினம் நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி. நன்றி. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நிச்சயமாக கமெண்ட்ல போடுங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.